ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சேனல் வச்சுருக்கவங்களா இருந்தால் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அது ஹைப் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, டிவிகே ஃபேன்ஸ்க்கு, இல்லை டிஎம்கே ஹேட்டர்ஸ்க்கு, இல்லை பொலிட்டிக்கல் என்ன நடக்குது, அந்த பொலிட்டிக்கல் சேஞ்ச் தெரிஞ்சுக்கணும், இல்லைனா அப்டேட்ஸ் தெரியணும் அப்படிங்கிறவங்களுக்கு வீடியோஸ் போய் ரீச் ஆகும். ஸோ ஷார்ட்ஸுக்கு நிறைய சப்போர்ட் வருது. ஸோ நான் ஷார்ட்ஸும் போடுறேன், வீடியோஸும் போடுறேன். ஸோ ஷார்ட்ஸுக்கு நிறைய சப்போர்ட் வருது. அப்படியே கொஞ்சம் வீடியோஸும் லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரியும். ஏன்னா ஷார்ட்ஸில் ரொம்ப நேரம் பேச முடியாது இல்லைங்களா? ஸோ ஒரு 3 மினிட்ஸ் தான். அதுலேயும் நான் அது ஒரு 2 நிமிஷம் முன்னாடியே கட் பண்ணிடணும் அந்த ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 2.5 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஸோ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ ஷார்ட்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வீடியோஸும் பிடிக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்மளுக்கான சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் டிவிகே ஃபேன்ஸா இல்லை அவங்க டிஎம்கே ஹேட்டர்ஸான்னு தெரியல. இது வரைக்கும் டிஎம்கே ஃபேன்ஸ் தான் நம்ம வீடியோஸ் பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. இல்லைனா ஒரு லைக் கூட போட மாட்டாங்க. இப்போ தான் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. கமெண்ட்ஸும் பாசிட்டிவாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சிஸ்டர் அவங்க பெரியவங்களா சின்னவங்கன்னு எனக்கு தெரியல, விஜயான்னு நினைக்கிற பேர், நான் ஃபுல் நேம் சொல்லலை. ஸோ அவங்க கமெண்ட்லாம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி. அப்படின்னும் போது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸும் வெல்கம் அப்படின்னு சொல்கிறதுல நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் இப்போ ரீசெண்ட் 2 டேஸில் ஆட் ஆகிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு 20 மெம்பர்ஸ் புதுசாக ஆட் ஆகியிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ உங்களுக்கு ஓகேனா நான் சப்ஸ்கிரைபர் பேர் சொல்கிறேன். ஏன்னா நான் ஜென்ரலாக பிக் பாஸ் ரிவ்யூவும் பண்ணுறதுனால நான் புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆனால் அவங்களுக்கான நேமும் சொல்லி அவங்களுக்கான அந்த ரெக்கக்னேஷனும் கொடுப்பேன். பட் ஆனால் இது பொலிட்டிக்கல் வீடியோ அப்படிங்கிறதுனால உங்களோட கன்சர்னில் உங்களுக்கு ஓகேனா நான் நேம் சொல்கிறேன். ஏன்னா ஜஸ்ட் தேங்க்ஸ் டு ஆல் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம இந்த வீடியோவில் என்னப்பா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், டெய்லி புதுசு அப்படிங்கிற மாதிரி சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் ஏதோ ஒன்று டிவிகே கவர்மெண்ட்டில் இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதில் கான்ஃப்ளிக்ட்டும் இருக்குது, கான்ட்ரவர்சியும் இருக்குது, புதுசும் இருக்குது, இல்லை பழசு புதுசாக மாறின ரெனோவேஷன் விஷயங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அதை பற்றின அப்டேட்ஸை நம்ம பேச போகிறோம். அதில் ரீசெண்டாக என்னப்பா அப்படி சுட சுட இருக்குது அப்படின்னு கேட்டால், டெய்லியுமே சுட சுட தான் சாப்பாடு அப்படிங்கிற வகையில் டெய்லி ஏதோ ஒரு விஷயம். அதில் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடியது நம்மளுக்கு அண்ணாமலை சார் கட்சி அதாவது ஒரு இயக்கமாக ஆரம்பிக்க போகிறாருன்றதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ அது கூடவே இப்போ நம்மளோட லதா மேடம், ரஜினிகாந்த் சார் அவங்களோட ஒய்ஃபு, அவங்களும் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க, மக்கள் மேடை இயக்கம் அப்படின்னும்போது அதுவுமே ஃப்யூச்சரில் கட்சியாக மாறுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் போகுது. அது என்னப்பா அண்ணாமலை சார், லதா மேம் 2 பேருமான ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் அது கட்சியாக பின்னாடி மாறாது அப்படிங்கிறது கேட்டால், இல்லை அது இயக்கம் தான் அப்படின்னு. அண்ணாமலை சார் தான் ஒரு பொலிட்டிக்கலில் இருக்கிறதுனால, பாலிடிக்ஸில் இருக்கிறதுனால ஆப்வியஸாக அது கட்சியாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அங்கே ஒரு ஃபேன் பேஸ் போகுது. பட் ஆனால் லதா மேடம் சொல்லும்போது அது இல்லை, கட்சியில் இல்லைப்பா, ஜஸ்ட் இயக்கம் தான், நாங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருந்தோம் மக்களுக்கான விஷயங்களை, ஓப்பனாக நாங்கள் எதையும் சொல்லலை, இப்போ ஓப்பனாக சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பில் ஒரு விஷயம் எடுத்து வைக்கிறாங்க. இது அண்ணாமலை சார் கூட கிளாஷா, இல்லை விஜய் சார் கூட கிளாஷா அப்படின்ற வர இடத்துல ராகவா லாரன்ஸ் அவரும் ஒரு புது ட்ரெண்டில், நான் மட்டும் அரசியலுக்கு வரக்கூடாதா, நானும் அரசியலுக்கு வரேன்ப்பா, நான் அரசியலுக்கு வரணுமா வேணாமான்ற டெசிஷனை ஜனங்கக்கிட்டே விட்டுறேன் அப்படின்னு அவர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. ஸோ அவர் டிவிக்கு அது திருச்சி கிழக்கில் நிற்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும், அதுவும் டிவிக்கு சப்போர்ட்டாக நிற்க போகிறாரா அப்படின்னு கேட்டால் ஒரு பக்கம் ஆமானோ, இல்லை அவர் தனியாக நிற்க போகிறாரு, இல்லை ரஜினி சார் கட்சிக்கு சப்போர்ட் பண்ண போகிறாரு, ரஜினி சார் கட்சியில் என்ன சொல்கிறது, அண்ணாமலை சார் கட்சிக்கு சப்போர்ட் பண்ண போகிறாரு. ஏன்னா அண்ணாமலை சார் ஒரு வீடியோ வெளியிட்டதில் அவர் சொல்லியிருந்தது என்னென்னா, நான் பிஜேபியில் சேர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி ரஜினி சார் கூட பேசினேன், அவரோடதுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அவர் அப்போ கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தார், கொடுக்க முடியாதுன்னு சொல்கிற இடத்துல ஒரு சாரி சொல்லிவிட்டு நான் பிஜேபி சைட் சேர்ந்தேன் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பார் ஒரு வீடியோவில் அவர் அண்ணாமலை சார். ஸோ ரஜினி சார் பேர் இப்போ எல்லா இடத்துலையும் அடிப்படுது அப்படிங்கிறது மட்டும் யதார்த்தமான உண்மை. சரி, பேர் அடிப்பட்டால் மட்டும் போதுமா? பேர் அடிப்பட்டாலே பாலிடிக்ஸ்குள்ளே என்னமோ பண்ணுறாங்க, இல்லை ஒன்று சொல்லுவாங்க எங்களை ஒரு டைலாக், ஒன்று நம்ம யாருக்காச்சும் ப்ராப்ளமாக இருக்கணும், இல்லைனா பிரபலமாக இருக்கணும், அப்போ தான் நம்ம இல்லாத நம்மளை பற்றி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அவர் கட்சியில் டைரெக்டாக எந்த கட்சியிலையும் ரஜினி சார் இல்லை, அவருக்குன்னு தனி கட்சியும் இல்லை, அவர் பாலிடிக்ஸ்லேயும் இல்லை அப்படிங்கிறத அவரே சொல்கிறாரு. மரியாதை நிமித்தமாக தான் முக ஸ்டாலினை கூட போய் பார்த்தோம். விஜய் வந்ததில் எனக்கு ஹாப்பி தான், என்ன ஒரு அதிர்ச்சியான ஒரு ஹாப்பி, ஒரு ஆச்சரியமான ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி. எனக்கே அவர் மேலே போகாமல், எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் ஆஃப் அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் அவரை பார்த்து பொறாமப்பட போகிறேன், அவரே ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டோ சொல்லிட்டாருன்னும் போது பாலிடிக்ஸ்க்கும் அவருக்கும் ரொம்ப தூரங்கிறத அவர் எல்லா இடத்துலையும் சொல்லும்போது
இப்போது அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஆனால் அது ரஜினி சாருக்கும் அதுக்கும் தொடர்பில்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்படின்னா தொடர்பில்லை அப்படின்னு சொன்னாலுமே ரஜினி சார் வீட்டிலேருந்து தான் அது ஆரம்பிக்குது, ரஜினி சார் ஒய்ஃப் கிட்டேருந்து தான் அது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும்போது ரஜினி சாருக்கான ஒரு பேஸ் அங்கே போவாங்க. இல்லை யார் வேணால் சேர்ந்துக்கலாம் இந்த இயக்கத்தில், ஏன் அண்ணாமலை சாருமே கூட வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு அவங்க ஃபன்னாகவும் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க லதா ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இது எல்லாமே பாலிடிக்ஸில் நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களாக இருந்தாலுமே எல்லாமே ஒரு ஆரம்ப கட்டத்துக்கான விஷயங்கள். இது போக போக எப்படி போகும் அப்படின்னு அந்த கட்சி அந்த இயக்கம் டிசைட் பண்ணுமா, அந்த கட்சி டிசைட் பண்ணுமா, எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய அது இப்போ எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய டிஎம்கே ஏதாச்சும் பண்ணுமா அப்படின்னும் போது அவங்க எதிர்கட்சியாக இருக்கிறத விடவும் புலம்பிட்டு இருக்கிறதா ஜாஸ்தியாக இருக்குன்றதை பார்க்க முடியுது. இது எல்லாமே எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு ஆரம்ப பிள்ளையார் சொடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது எங்கேருந்து வந்துச்சுன்னா டிவிகே கவர்மெண்ட்டோட இந்த வளர்ச்சி, டிவிகே கட்சியோட இந்த கட்சி வந்து ஆட்சியாக மாறின இடத்துலேருந்து தான் இந்த பிள்ளையார் சுழி ஆரம்பிச்சது. அது அண்ணாமலை சார் இயக்கமாக இருக்கட்டும், லதா ரஜினிகாந்த் அவர்கள் இயக்கமாக ஆரம்பித்ததா இருக்கட்டும், இல்லை லாரன்ஸ் அவர்கள் பாலிடிக்ஸ்குள்ளே வரலாமா வேணாமா அப்படின்ற விஷயத்துக்குள்ளே இருக்கிறதா இருக்கட்டும், அப்படின்னும் போது அதுக்கு பிள்ளையார் சுழி போட்டதுனமோ நம்ம விஜய் சார் தான். தளபதி விஜய் டு சிஎம் விஜய் சார் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, மறுக்கவே முடியாத ஒரு உண்மை, ஒரு ஹிஸ்டாரிக் ஒரு ட்ரூத் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவர் வந்து ஒரு இது வரைக்கும் அசைச்சியே பார்க்க முடியாத 2 திராவிட கட்சிகளில் அவர் அசைச்சு பார்த்த விதமும், அவர் அசைச்சது மட்டும் இல்லாமல் ஜனங்க அவருக்கு கொடுத்த சப்போர்ட்டும், அவர் ஆட்சியில் உட்கார வச்சதுக்கான அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு எலெக்ஷன் 2026க்கான அந்த ரிசல்ட் தான் இத்தனை சேஞ்சஸ்க்கான ஒரு விஷயமா ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, ஓகேப்பா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து டிவிகேல நிறைய மற்ற பார்ட்டிஸ்லேருந்து புதுசாக வந்து டிவிகேல ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு விழாவாகவே அது கொண்டாடியிருக்காங்க, நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, மக்களுக்கு அது கொண்டாட்டும். டிவிகேக்கு வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈவெண்ட்டாக நடத்தினாலுமே மக்கள் அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. டிவிகேக்கு வந்து அது ஒரு வளர்ச்சி அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே இந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது எந்த எலெக்ஷன்லையுமே இல்லை எந்த சீசன்லையுமே பார்க்காத ஒரு விஷயமா இருக்குது. என்னப்பா மற்ற கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வராங்க அப்படின்னா அது வந்து அவங்கவுங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ், இப்போ அண்ணாரிவாளையம்னு இருக்குது, டிஎம்கேக்கு தனியாக ஆஃபீஸ் இருக்க மாதிரி ஏடிஎம்க்கு தனியாக ஆஃபீஸ் இருக்குது, இல்லை காங்கிரஸ்க்கு தனியாக அப்படின்னு இருக்கும்போது அங்கே பண்ணிக்குவாங்க. இல்லை அது நியூஸில் சொல்லும் போது தான் நம்மளுக்கு தெரியும்னா, இப்போ அது ஒரு ஈவெண்ட்டாகவே நடத்தி மக்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இதுதான் நடக்குது இந்த கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்கிற இடத்துல மக்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது அப்படின்றதே ஒரு பெரிய சேஞ்ச் தான். ஸோ டிவிகேல என்ன நடக்குது, டிவிகே கட்சி வந்து ஆட்சியாக மாறின பிறகு என்ன மக்களுக்கு செய்கிறாங்க, இல்லை அந்த கட்சிக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப வெளிப்படையாக ஜனங்களுக்கு தெரிய வரும்போது இதுவே ஒரு பெரிய மாற்றமாக ஜனங்க கொண்டாடுறாங்க. ஓகே, நாங்கள் வந்து இதை பார்க்குறோம், இதை அக்செப்ட் பண்ணுறோம், அக்செப்ட் பண்ணலங்க. இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து டிவிகே ஃபேன்ஸ் இருக்கவங்களுக்கோ இல்லை ஒரு சில ஜனங்களுக்குமே ஒரு காமனாக நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்கிறவங்களுக்கு இது என்னப்பா இவங்க டிவிகே கட்சின்னு ஆரம்பித்தாங்க, இப்போ ஆட்சி நடத்துகிறாங்க, ஓகே. ஆனால் மற்ற கட்சியில் இருந்தாலும் இப்போ வந்து ஜனங்க சேர்றாங்கன்னும் போது டிவிகே கூட அந்த ஒரு ஐடென்டிட்டியாக அவங்க விட்டுற போகிறாங்க, இல்லை டிவிகேவோட அந்த அடிப்படை தொண்டர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரப்போகுது. ஏன்னா இப்போ மற்ற கட்சியிலேருந்து வரவங்களாம் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த நிர்வாக பொறுப்புலாம் கொடுக்கும்போது அந்த போஸ்டர் ஒட்டியோ இல்லைனா வந்துட்டு டிவிகே கவர்மெண்ட்டுக்கான எஃபோர்ட்டை ஸ்டார்டிங்லேருந்தே போட்டவங்க, அந்த கட்சிக்கான எஃபோர்ட்டை ஸ்டார்டிங்லேருந்தே போட்டவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் சரியாக கொடுக்கப்படாதோ அப்படின்னும் போதெல்லாம் அந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது. அப்படின்னும் போது இந்த கட்சி மாறுறது அப்படிங்கிறது எப்பயுமே பாலிடிக்ஸ்லேயே இருக்கக்கூடிய விஷயம் தான். நான் சொன்ன மாதிரி அது வந்து பர்சனலாகவும் அந்த கட்சி ஆஃபீஸ்லேயே நடக்கக்கூடிய விஷயம். இப்போ இது ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்குது அப்படின்னு சொல்லும்போது டிவிகே கவர்மெண்ட் வந்து இது வந்து ஓரளவுக்கு ஸ்மார்ட்டாகவே ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இது எல்லாமே கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விஜய் சாருக்கு போகும். ஸோ என்னதான் அவங்க மற்ற கட்சியிலேருந்து வந்தாலுமே இந்த கட்சியில் நிஜமாக எஃபிஷியண்ட்டாக இல்லை இதுக்கான எஃபோர்ட்டை ஸ்டார்டிங்லேருந்தே போட்டவங்களுக்கான அங்கீகாரத்தை கண்டிப்பாக டிவிகே கவர்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் ஜனங்களோட ஒப்பீனியனாகவும் இல்லை நானுமே அதை தான் யோசிக்கிறேன். ஸோ அவங்க வந்து சேர்றாங்க, ஆனால் அவங்கவுங்களுக்கான அந்த ஒரு எலிஜிபிலிட்டியோட தான் அது கொடுக்கப்படும் அப்படிங்கிறத மாதிரி தான் அவங்க அந்த ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிவிகே கவர்மெண்ட்குள்ளேருந்து ஏடிஎம்கேலேருந்து வரக்கூடிய இவங்க மரகதம் அந்த அக்கா அவங்களாகட்டும், விஜய் தாரணியும் அவங்க பிஜேபியிலேருந்து இப்போ வந்திருக்காங்க, ஆல்ரெடி காங்கிரஸில் இருந்தாங்க, இப்போ பிஜேபியிலேருந்து இங்கே வந்திருக்காங்கன்னும் போது இவங்களும் ஆல்ரெடி எம்எல்ஏவாக இருந்தவங்க, இல்லைனா மினிஸ்டராக இருந்தவங்க, சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லை அந்த பழைய கட்சியில் ஏதோ ஒரு வகையில் அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ வகையில் இருக்கும் அவங்களுக்கு அந்த பாலிடிக்ஸில். பட் ஆனால் இப்போ வந்து டிவிகேல மோஸ்ட்லி வந்து ஸ்டார்டிங் தான். இப்போ டிவிகேன்றதை விடவும் விஜய் சாரை நம்பி நாங்கள் கட்சியில் சேர்ந்துருக்கோம்ப்பா, விஜய் சாருக்காக உழைச்சிருக்கோம், இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்கலாம் சொல்லும்போது விஜய் சாருக்கு நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல, பட் ஆனால் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், அதில் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட நாங்கள் ஒரு மெம்பராக இருந்து செயல்படுவோம்னு சொல்கிறவங்களுக்கு இந்த புது கட்சியிலேருந்து வர்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் டிவிகே கவர்மெண்ட் அதை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கையும்
எல்லாத்தையும் முக்கியமாக விஜய் சார் பார்த்துக்குவார் அப்படின்னும்போது ஸோ இது ஒரு விழாவாகவே கொண்டாடி இருக்காங்க, மக்கள் கொண்டாடி இருக்காங்க விழாவா. ஏன்னா அங்கே வந்து குட்டி பசங்கள்லாம் வந்து ஒரு சாங் பாடி டான்ஸ்லாம் ஆடி இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அந்த மீட்டிங்கில் வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அதுக்கப்புறம் புசி ஆனந்த் அவர்கள், செங்கோட்டையன் சார் அவர்கள் அப்படின்னும்போது அந்த ஃபுல் விழாவையும் அந்த ஃபுல் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணது மரகதம் அவர்கள் அப்படின்றது தான். அந்த அக்கா வந்து ஏடிஎம்கேலேருந்து இவங்க இங்கே வந்திருக்காங்க. இந்த ஒரு இதையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மதுராந்தகத்தில் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இவ்வளோ போலீஸ் சேஃப்டியோடு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தேவையான நெசசிட்டிஸோட தண்ணீர் வசதி, அந்த வசதி, இந்த வசதி, என்னென்ன தேவையோ பேசிக் நெசசிட்டிஸோடு எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கட்சி விட்டு இந்த கட்சிக்கு வரக்கூடிய விஷயங்களையே இவங்களுக்கான ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டாக மக்களுக்கு கொடுக்குறாங்கன்னும் போது மக்களுக்கு தெரியுது இந்த கட்சியில் இந்த ஆட்சியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னும் போது இதில் இன்னொரு விதமான விஷயமும் இருக்குது. இப்போது இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கவங்க ஏன் ப்ரெஸ்ஸுக்கு ப்ரெஸ் மீட் எப்பயுமே கொடுக்கறதில்ல விஜய் சார். ஏன் பிஎம் பார்த்துட்டு வந்தப்போவும் கொடுக்கல. இப்போ அந்த அயோக் கூட்டமுக்கு போனார் இல்லைங்களா, ஃபஸ்ட் டைம் பிஎம் பார்க்க போனப்போவும் சரி இப்பயும் சரி கொடுக்கலாம். இதுக்கான விளக்கத்தை நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். பிஎம் சாருமே எங்கேயுமே ப்ரெஸ் மீட் கொடுக்கறது கிடையாது. 12 இயர்ஸ் அவர் அப்படி தான் ஆட்சி நடத்துகிறாரு. பட் ஆனால் அவர் சார்பான மினிஸ்டர்ஸ் கொடுக்குறாங்கல்ல அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்குன்னா, இங்கேயுமே ஆதவ் அர்ஜுனா அவர் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாரு. இப்போ கீர்த்தனா மேடம் வந்து அவங்க தொழில்துறை அமைச்சர். அவங்க வந்து சவுத் கொரியா போயிட்டு வந்து அவங்களுக்கான விஷயங்களை இன்ஸ்டாலேயோ மீட்டிங் ப்ரெஸ் மீட்டுக்கோ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் கொடுக்குறாரு, ராஜ்மோகன் சார், அவர் எஜுகேஷன் மினிஸ்டர், அவர் கொடுக்குறாரு. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா அவர் கொடுக்குறாருன்னும் போது அவங்கவுங்க சைட்லேருந்து அவங்கவுங்க கொடுக்குறாங்க. பல்லவி மேடம் எம்எல்ஏ, அவங்க வந்து எம்ஆர் பல்லவி, அவங்க தொகுதியில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா அவங்களுக்கும் மேயர் பிரியாக்குமே அங்கே ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு, அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அவங்கவுங்களுக்கு தேவையான தொகுதியில் அவங்கவுங்க கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறாங்க. அது ஸ்பெசிஃபிக்காக சிஎம் சார் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத விடவும், அவர் கொடுக்கணுமா இல்லை நாட்டுக்கு நல்லது செய்யணுமான்னும் போது இதை விட எது முக்கியம் அப்படிங்கிறதுல அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. கொடுக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும்னு அவர் யோசிக்கும் போது அவர் ப்ரெஸ் மீட் கொடுப்பார். இதையும் பெருசாக்குறீங்க இல்லை இதெல்லாம் ஒரு விஷயமாக்குறீங்க அப்படின்னும் போது பிஎம் சார் யாருமே 12 வருஷமாக கேள்வி கேட்கல. அப்போ சிஎம் சாரை மட்டும் ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிறத என்னோட பாயிண்ட்டும். இதோடு சேர்த்து நம்மளோட சேனல் பேர் வந்து திவ்யாஸ் வேர்ல்ட். ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் அப்பப்போ உங்களுக்கு வரும். என்ன வீடியோஸ் போடுறேன் நான் வந்து கண்டினியூஸாக டெய்லிலாம் வீடியோஸ் போடுறதில்ல. ஒரு 2-3 நாள் சேர்த்து வச்சு என்ன ஹாட் டாபிக் என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த மாதிரி தான் வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு தெரியும் ஒரு பொண்ணு வீடியோ போடுறதுங்கிறது கேமரா முன்னாடி வந்து உட்காருது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. ஜென்ஸ் மாதிரி டக்குன்னு ஒரு ஷர்ட் மாட்டிட்டோ இல்லை நினச்சப்போ வீடியோ போட முடியாது. ஸோ அதுலேயே வந்து இப்போ நான் வந்து பிக் பாஸ் பண்ணும்போதே எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும். இருந்தாலும் அதே சமாளித்து அது 3 months, ஏன்னா 2 years அதை நான் பண்ணிருக்கேன். எனக்கு அது பழகி போயிடுச்சு. நடுவில் கொஞ்ச நாள் போடலை, ஏன்னா பிக் பாஸ் சம்மந்தப்பட்டு எதுவும் இல்லை, ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங் இல்லை. எப்போ விஜய் சார் சிஎம் ஆனாரோ இல்லை எலெக்ஷன் விஷயங்கள் ஆரம்பிச்சதோ, எலெக்ஷன் ரிசல்ட் ஆரம்பிச்சதோ அப்போத்துலேருந்து பொலிட்டிக்கல் வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன். இப்போயுமே அப்யூசிவ் கமெண்ட்ஸ்லாம் வருது. நான் ஆல்ரெடி வார்னிங்கும் கொடுத்துருக்கேன் போன வீடியோலாம். அப்யூசிவ் கமெண்ட்ஸ் வந்தால் ரிப்போர்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு பொண்ணு வீடியோ போடுறதுங்கிறது அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. பட் ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் யூஎஸ்லேருந்து வீடியோ போடுறோம் அப்படின்னும் போது இது போட வேண்டிய அவசியம் என்னென்னா, தமிழ்நாட்டு மேலே இருக்கிற ஒரு அக்கறை, ஒரு ஈர்ப்பு, நம்ம தமிழ்நாடுப்பா, நம்ம தமிழ் ஜனங்கப்பா, அவங்களுக்கு நல்லது நடக்கிறது, ஒரு மாற்றம் நடக்கிறது இங்கே இருந்தாலுமே எங்களுக்குமே அது சந்தோஷம்தான் அப்படிங்கிற ஒரு சின்ன என்ன சொல்கிறது, எங்களுக்கும் அந்த தமிழ் மண்ணு மேலே ஆசை இருக்கும்ல. என்னதான் நாங்கள் யூஎஸ் வந்துட்டாலும் அங்கே என்ன நடக்குது, மக்களுக்கு என்ன நடக்குது, மக்களுக்கு நல்லது நடக்குதா, இந்த எலெக்ஷன்லையாச்சும் மக்களுக்கு ஏதாவது சேஞ்ச் வருமா அப்படின்னு ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே நானுமே யோசிச்சுட்டே இருந்த ஒரு பொண்ணு தான். ஒரு வேளை தமிழ்நாட்டில் இருந்தால் நானுமே விஜய் சாருக்கு தான் போட்டிருப்பேன். விஜய் சாரை பிடிச்சி போடுறேன் அப்படிங்கிறத விடவும் ஒரு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் டிஎம்கேக்கும் ஓட்டு போட்டிருக்கேன், ஏடிஎம்கேக்கும் ஓட்டு போட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் விஜய் சாருக்கு ஓட்டு போட்டிருப்பேன் போது, கமல் சார் அப்போ வந்திருந்தாலுமே தமிழ் சாருக்கும் போட்டிருப்பேன் போது ஒரு சேஞ்ச் வரணும் அப்படிங்கிறத என்னோட விஷயம். ஒரு சில விஷயங்கள் மாறிக்கிட்டே இருந்தால் தான் அது நாட்டோட முன்னேற்றத்துக்கு நலனா இருக்கும் அப்படின்ற இடத்துல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட பொண்ணு தான். எங்கள் அப்பா வந்து இந்தியாவில் இன்னுமே வந்து இது வாங்கிட்டு தான் இருக்கார், பென்ஷன் வாங்கிட்டு தான் இருக்கார். இப்போ இந்த டிஏ அலவன்ஸ்லாம் வந்தது கூட அவருக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ டிஎம்கே ஆட்சியில் தான் அவர் வந்துட்டு அந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அவருக்கு கிடைச்சதுன்னும் போது அவர் டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அந்த அடிப்படையில் நானுமே டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பீரியடில் ஏடிஎம்கே அப்படின்னு வரும்போது அவங்களுக்கான விஷயங்களை பார்க்கும்போது அதையும் நான் ஓட் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது, இப்போ இந்தியாவிலேருந்து தான் எங்கப்பா டிஎம் கேக் போட்டிருந்தாலும் நான் டிவி கேக் தான் போட்டிருப்பேன் போது, ஸோ எப்பயுமே எனக்கு பாலிடிக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜனங்களுக்கான ஒரு விஷயம் என்ன நடக்குது, இல்லை பாலிடிக்ஸில் என்ன நடக்குதுன்ற ஒரு க்யூரியாசிட்டியோடு சேர்ந்து தமிழ்நாட்டு ஜனங்களுக்கான விஷயத்துக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் அந்த ஒரு அக்கறையும், இல்லை அந்த தமிழ் மண்ணோட வாசனை அப்படிங்கிறதோடு அந்த ஒரு ஆசையான ஒரு விஷயங்களை தான் வந்து இந்த வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னும் போது, ஸோ என்னோட வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, அது யூஎஸ்லேருந்து பார்க்குறவங்களாகட்டும் தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறவங்களாகட்டும் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் கைஸ்.
அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நிறைய பேர் கட்சி மாறியிருக்காங்க. டிவிகேக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல மோஸ்ட்லி அது ஏடிஎம்கே சைட்லேருந்து இருக்கிற உறுப்பினர்களா தான் மாறியிருக்காங்க. அதில வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி மரகதம் அக்காவா இருக்கட்டும், இன்னும் நிறைய ஒரு சிலரு. அதுக்கப்புறம் வந்துட்டு விஜயதாரணி அவங்க வந்து பிஜேபிலேருந்து, அதுவும் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஆனா நிறைய பேர் வந்து ஏடிஎம்கேலேருந்து, டிஎம்கேலேருந்து நிறைய பேர் வெளியில வந்திருக்காங்க. ஆனா டிவிகேல சேர்ந்தாங்களா அப்படிங்கிறத நம்ம போக போக தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் இவங்க கௌதமி மேடமும் வந்துட்டு ஏடிஎம்கேலேருந்து வெளில வந்திருக்காங்க. ஆனா டிவிகேல சேருவாங்களா சேரலையாங்கிறத அவங்க சொல்லல. பட் ஆனா ஏடிஎம்கேலேருந்து வெளில வந்திருக்காங்க கௌதமி மேடம் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கேலேருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க வெளில வர்றதா சொல்லிட்டாங்க. ஐ மீன் வந்து இப்போதைக்கான சூழ்நிலையில எங்களால் தொடர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாலலாம். ஸோ அதுக்கு வந்து டிஎம்கே சைட்லேருந்து சொன்ன விளக்கம் வந்து அவங்க இப்போதைக்கு தான் சொல்லியிருக்காங்க, எப்பயுமே வரமாட்டோம்னு சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு முட்டு கொடுத்துருக்காங்க. உருட்டுங்க, உருட்டு தானே, நீங்கள் உருட்டாத உருட்டா இல்லை தமிழ்நாடு பார்க்காத உருட்டா நீங்கள் உருட்டினது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த உருட்டுன்னு சொல்லவே இன்னொன்று நம்ம சொல்லி ஆகணும். டிஎம்கே சைடில் வந்து அண்ணா அறிவாலயத்தில் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. மு.க. ஸ்டாலின் தலைமையில் வந்து நடந்திருக்கு. அது வந்து அவங்களோட தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்ததாகட்டும், அப்புறம் கனிமொழி மேடம் பேசினதாகட்டும், அங்கே வந்து நிறைய லேடிஸ் வந்து போனாங்க. நிறைய லேடிஸ் வந்து தலைவர் பேச்சை கேட்கறதுக்கும் டிஎம்கேவோட பேச்சை கேட்கறதுக்கும் இல்லை டிஎம்கேவோட நெக்ஸ்ட் வளர்ச்சி திட்டத்துக்கான விஷயங்களுக்காகவும் அவங்க உருட்டு சொல்கிறேன் நான் போய் கேட்கறதுக்கு ஆர்வமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி வாட்ச் வந்து கை மாறி இருக்குப்பா. அங்கே போன எல்லா லேடிஸ்க்கும் ஃப்ரீயாக வாட்ச் கொடுத்துருக்காங்க. இலவசம் அப்படிங்கிறது திமுக ஆட்சியில் என்ன ரொம்ப புதுசாக என்ன அவங்க வந்து இலவசமாக 5000 ரூபாய் கொடுத்து இப்போ தோற்றுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் பணத்தையும் வாங்கிட்டு ஜனங்க ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறது அவங்களோட புரிதலாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், பணம் வந்து ஜனங்க வந்து வாங்கினது உண்மைதான். அவங்க பணத்தை வாங்கினாங்க. வரி பணமாக அவங்க கொடுத்ததையோ இல்லை வந்து இத்தனை வருஷமாக நீங்கள் உங்களுக்கு கொடுக்காததையோ செய்யாததையோ நீங்கள் கொடுக்கும்போது அவங்க வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் ஓட்டுன்றது அவங்களோட உரிமை, அது அவங்க யாருக்கு வேணால் போடலாம் அப்படின்ற இடத்துல அவங்க ஸ்டாண்ட் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுதான் மக்களை தற்குறினோ, ஜென்சி கிட்ஸ் தற்குறினோ, அப்புறம் வந்து இந்த திமுக தான் மக்களுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கு. திமுக தான் வந்து மக்களுக்கு படிப்பு கொடுத்துருக்கு, திமுக தான் மக்களுக்கு வந்து எல்லாமே கொடுத்துருக்கு. அப்புறம் அது வந்து திமுக போட்ட பிச்சை தான். அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நிறைய வந்து இப்போ டிஎம்கே சைடில் இருக்கிற தொண்டர்களோ இல்லைனா வந்து அங்கே இருக்கிற மெம்பர்ஸோ நிர்வாகிகளோ வந்து அனாவசியமான வார்த்தைகள், முக்கியமாக அப்யூசிவான வார்த்தைகள் அதெல்லாம் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது சரியா இல்லை. முக்கியமாக லேடிஸை தரக்குறைவாக பேசுறது அப்படிங்கிறது டிஎம்கே சைட்லேருந்து நிறைய பேர் இப்போ பேசுகிறாங்க அப்படின்னும் போது அது அந்த கட்சியை இழிவுபடுத்துறதுக்கான விஷயம். ஒரு சில வார்த்தைகளை மு.க. ஸ்டாலின் அவர்களே கண்டித்திருக்கிறார்கள். இதை பேசியிருக்க வேணாம், அது யார் பேசுனாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதெல்லாம் தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னும் போது உங்களோட கோபம் நியாயமானதாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து அதை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு முறை இருக்குது அப்படின்னும் போது ஏன் நம்ம சேனல்லையுமே நிறைய அப்யூசிவ் கமெண்ட்ஸ் டிஎம்கே சைட்லேருந்து வந்துச்சு. அதனால தான் நான் வந்து அதை இப்போதைக்கு நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். சப்போஸ் நெக்ஸ்ட் லெவல் போனால் நான் அதை ரிப்போர்ட் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து அவங்க சைடில் இருக்க கோவத்தை வெளிப்படுத்துகிற விதமாக இருக்கலாம், ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற விதமாக இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் ஆத்திரமாவோ வெறியாவோ இப்படி அப்யூசிவ் கமெண்ட்ஸாவோ அப்யூசிவ் ஸ்பீச்சாவோ, ஏன்னா இப்போ நிறைய லீடர்ஸ் டிஎம்கேல இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி அவங்க கொடுத்த அந்த ஸ்பீச் எல்லாருமே வந்து மக்கள் அப்படிங்கிறதையும் ஒரு லெவல் மீறி பொதுவாக மக்கள் அப்படிங்கிறத மீறி பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி வார்த்தைகள் என்னோட கமெண்ட்ஸ்லையுமே அப்படி வந்ததை தான் நான் வார்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இது அவங்களோட மனநிலைமையை காட்டுது. ஸோ அவங்களோட கோத்தோட வெளிப்பாட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உள்ளே இருக்க அந்த ஒரு மனநிலைமையை அது காட்டுதுன்னும் போது இது உங்கள் கட்சியை நீங்கள் இழிவுபடுத்துறது தான், உங்கள் தலைவரை நீங்கள் இழிவுபடுத்துறதான்றதை மைண்டில் வச்சுக்கோங்க, மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த அளவுக்கு வந்து டிஎம்கேவால் இந்த தோல்வி அக்செப்ட் பண்ண முடியல. ஏன் அப்படிங்கிறத எனக்கு புரியல. இது புதுசு தோல்வி அப்படிங்கிறதுனாலயா? ஏன்னா அவங்க டிஎம்கே வந்து ஏடிஎம்கே கிட்ட தோத்துருக்காங்க அப்படின்னும் போது அந்த கூட்டாளி சண்டை பங்காளி சண்டைன்னும் போது இன்னைக்கு கட்சிக்கலாம் நாளைக்கு சேர்ந்துக்கலாம் அந்த மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே மாற்றி தோக்கிறதும் ஜெயிக்கிறதும்ன்ற மாதிரி இருந்தாங்க. ஆனால் புதுசாக ஒரு கட்சி உள்ளே வந்து அது ஒரு 2 வருஷம் தான் அவங்க கட்சி ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்கிற இடத்துல இவங்க எதிர்பார்க்காத தோல்வி, அது புதுவிதமான தோல்வி இல்லை அது வந்து எதிர்பார்க்காத அடி அப்படின்னு சொல்கிற இடத்துல அவங்களால அதை தாங்கிக்க முடியலன்றது நிதர்சனமான உண்மையாக இருந்தாலும் அதுக்காக அதை நீங்கள் வெளிப்படுத்துகிற விதம் வந்து ரொம்பவே தப்பாக இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்புறம் அவர் பேசினதுமே உதயநிதி ஸ்டாலின் பேசினதுமே கோமாளின்னு பேசினதாகட்டும், அப்புறம் இந்த கோமணம் கட்டுறது அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் இத்தனைக்கும் எல்லாமே அபோவ் 50 இயர்ஸ் மேலே இருக்கவங்க. நான் சொன்ன மாதிரி டிஎம்கேல சீனியர் மெம்பர்ஸாக இருக்கக்கூடியவங்க, சீனியர் லீடர்ஸாக இருந்தவங்க, சீனியர் பொசிஷனில் இருந்தவங்க. இன்றைக்கி உங்களுக்கு அந்த பதவி கிடைக்கல, அந்த பொறுப்பு கிடைக்கல, இல்லை மக்கள் அதை உங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற கோத்துக்காக நீங்கள் உங்களோட கேரக்டரே இப்போ வந்து கெடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அதில் வருது. ஸோ பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சரி பண்ணாலே தோல்விக்கான முக்கியமான காரணங்களில்
இப்போ இந்த கோவத்தை வெளிப்படுத்துறதையுமே ஸ்டாலின் அவர்கள் கண்டிச்சாருன்னா 1-2 கண்டிச்சிருக்காங்க, எல்லாத்தையுமே பண்ணாரா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லும்போது விமர்சனம் வைக்கலாம். அது ப்ரொடக்டிவான விமர்சனமா, டீசெண்டான விமர்சனமா இருக்கணும் அப்படிங்கிறதுல இவ்வளோ நாள் கட்சியிலையும் இல்லை எதிர்கட்சி ஆக்கசக்தியாக செயல்படக்கூடிய டிஎம்கே தலைவருக்கோ டிஎம்கே சீனியர் மெம்பர்ஸ்க்கோ அது ஏன் புரியாமல் போச்சு? மேபி உதயநிதி கூட அது புரியாமல் இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து விஜய் சாருக்கு ஏஜ்கே இருக்கக்கூடிய விஜய் சாரை விட இன்னும் கொஞ்சம் ஏஜ் கம்மின்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அப்படி ஏன்னா விஜய் சாரை வந்து ஒரு சில இடத்துல வந்து ரெட் ஜெயின் பிக்சர்ஸ்லாம் நடத்தும் போது விஜய் சாரோட குருவி படம் தான் அப்போ ரெட் ஜெயின் பிக்சர்ஸ்லாம் வரும்போது அண்ணாவோட படத்தை வச்சு தான் நாங்கள் இதுவே ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ப்ரொடக்ஷன் அப்படிலாம் சொன்னவர் தான் அவர். ஸோ விஜய் சார் அண்ணான்னு கூப்பிட்டவர் தான் அவர் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அது அவர் உதயநிதி ஸ்டாலின் சார் பேசுறதுமே இப்போ ஒரு சிலது சரியில்லை அப்படின்னும் போது அந்த இடத்துல உதயநிதி அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய சீனியர் பொசிஷனில் இருக்கக்கூடிய சீனியர் மெம்பர்ஸாக இருக்கக்கூடியவங்களே இந்த மாதிரி ஆபாசமான பேச்சுகளையோ அப்யூசிவான கமெண்ட்ஸையோ அப்யூசிவான இது பெண்கள் மீதான அந்த ஒரு சில தரக்குறைவான விஷயங்களையோ பேசுகிறத டிஎம்கே சைட்லேருந்து டிஎம்கே தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கண்டிச்சாருன்னா அதுவே அவங்க கட்சி அடுத்த லெவலுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகிறதுக்கான விஷயமா இருக்கும் அப்படின்றத விடவும் அவரே புலம்பிட்டு தான் இருக்காருன்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. கொஞ்சம் புலம்பலை நிறுத்திட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. இல்லை அந்த கட்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புலம்பிட்டு இருக்க இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் இந்த மதுராந்தக மீட்டிங்கில் அவர் சொன்ன மாதிரி தான் அவங்க நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், புலம்பிகிட்டே இருக்கட்டும், நம்ம வளர்ச்சியை பார்த்து போயிட்டே இருப்போம், அது வந்து ஜனங்கக்கிட்ட நம்மளுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் அப்படிங்கிற இடத்துல அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஸோ நீங்கள் புலம்பிட்டு இருக்கிறதுனால உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. தோத்தாச்சு இல்லை இந்த வாட்டி ஆட்சி வந்து டிவி கேக்குதா அப்படிங்கிறது ஆயிடுச்சு. நீங்கள் என்ன தான் 6 மாதத்தில் ஆட்சி கழுந்துரும் அப்படி இப்படின்னு நீங்கள் உருட்டுன்னு உருட்டினாலும் ஜனங்க வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இல்லை மற்ற கட்சிகள் இப்போ வந்து உள்ளே சேரும்போது இன்னுமே அந்த மெஜாரிட்டி ஜாஸ்தி ஆகும்போது டிவிகேக்கான மெஜாரிட்டி ஜாஸ்தி ஆகும்போது இப்போ வரக்கூடிய பை எலெக்ஷன்லையும் அவங்களுக்கான அந்த வின்னிங் ஃபோக்கஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னும் போது இந்த உண்மையை இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு டிஎம்கே வந்து அடுத்து என்ன பண்ணலாம், இருக்கிற நிஜமான மிஸ்டேக்ஸ் என்னவோ அதை சரி பண்ணி இல்லை அடுத்த கட்டமாக ஜனங்கக்கிட்ட ரீச் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத யோசிக்காமல் இப்படி தேவையில்லாத வார்த்தைகளையோ தேவையில்லாத மீட்டிங்கையோ பேசிட்டு இன்னும் ஜனங்களோட வந்துட்டு அதிருப்திக்கு ஆளாகாதீங்க அப்படிங்கிறத என்னோட சின்ன அட்வைஸும் கூட. அதே மாதிரி வந்து இந்த வாட்ச் கொடுத்த விஷயங்கள் அண்ணா அறிவாலயத்தில் வாட்ச் கொடுத்து நான் ஃபஸ்ட்டு யோசிச்சேன் அண்ணா அறிவாலயத்தில் எப்படியும் டிஎம்கே மெம்பர்ஸ் மட்டும் தான் போக முடியும் இல்லைங்களா, பொது ஜனங்க போக முடியாது. அப்போ நீங்கள் டிஎம்கே மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய லேடிஸ்க்கே வாட்ச் கொடுத்து இலவசம் கொடுத்து தான் உள்ளே பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ பேர் கூட்டம் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த இலவசம் அப்படிங்கிறத இன்னும் நீங்கள் விடவே இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே இலவசம் கொடுத்து நீங்கள் வந்து 5 வருஷமாக ஆட்சி பண்ணி இப்போ நீங்கள் இலவசம் கொடுத்தோம் உங்களால் எலெக்ஷனில் வந்து வின் பண்ண முடியல அப்படின்றதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் உங்கள் கட்சி மெம்பர்ஸ்க்காவது வந்து இலவசம் கொடுத்து இந்த கூட்டத்தை ஏன்னா கட்சி மெம்பருமே நிறைய பேர் ஏன்னா இப்போ கூட்டணி அப்படிங்கிறதே பெருசாக இல்லை டிஎம்கேல அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்திய கம்யூனிஸ்ட் வெளில வந்துட்டாங்க, விசிகே ஆல்ரெடி வந்து இந்த பக்கம் டான்ஸ் ஆடுறாங்க அந்த பக்கம் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஒரு கால் அதில் ஒரு கால் தான் வச்சுட்டு இருக்காங்க. 2 குதிரை சவாரி தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. திருமாவளவன் ஒரு நாள் இப்படி பேசுகிறாரு, ஒரு நாள் அந்த பக்கம் அல்ட்ரா பெல்ட்டு அந்த பெல்ட்டி அடிக்கிறாரு, அது ஒரு பக்கம். ஆனால் திமுகன்றதை அவர் ஸ்ட்ராங்காக சொல்லலை, டிவிகேன்றதே அவர் ஸ்ட்ராங்காக சொல்லலை. ஐயுஎம்எல் நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த சைடு வந்துட்டாங்க, காங்கிரஸும் இந்த சைடு வந்துட்டாங்க அப்படின்னும் போது திமுக கூட்டணியில் இப்போ யாருமே இல்லை அப்படிங்கிற இடத்துல திமுக தனித்து விடப்பட்டதா அப்படிங்கும்போது வரப்போகிற பை எலெக்ஷனை திமுக எப்படி ஃபேஸ் பண்ண போகுது அப்படிங்கிற இடத்துல திமுக தனியாகவே ஃபேஸ் பண்ணிவிடும். என்னதான் அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினாலும் குரலை உயர்த்தி பேசினாலும் திமுக எப்பயுமே தனித்து நின்று எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணது கிடையாது. இதுதான் உண்மை, யதார்த்தமான உண்மை. திமுக எப்பயுமே தனிச்சு நின்று எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஒருவேளை இந்த எலெக்ஷனில் தனிச்சு நின்று வின் பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போ அண்ணா அறிவாலயத்தில் நடந்த மீட்டிங்கோ கனிமொழி அவர்கள் பேசும்போது மக்கள்கிட்ட வந்த ஒரு விழிப்புணர்வோ ஏதோ அவங்க நினச்சிட்டு நான் சொல்ல அவங்க வகையில் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி இந்த எலெக்ஷனை வின் பண்ணிடலாம். ஏன்னா மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் தான் வந்து ஓட்டு போட்டு புரியாமல் ஓட்டு போட்டு தற்குறி அப்படின்ற இடத்துலலாம் அவங்க அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லும்போது விழிப்புணர்வு உருவாக்குறதுக்காக உருவாக்கின கூட்டமாக கூட அது இருக்கலாம் அண்ணா அறிவாலயத்தில் அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஜனங்களோட பல்ஸை நீங்கள் புரிஞ்சிங்களா அப்படிங்கிறத விட புரிஞ்சாலும் உங்களால் ஒத்துக்க முடியலன்றத யதார்த்தமான உண்மையாக இருக்குது. மக்கள் விழிச்சிக்கிட்டாங்க, அவங்க விழிப்புணர்வோடு தான் ஓட்டு போட்டாங்க. புது சேஞ்ச் வரணுங்கிறதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. வாரிசு அரசியல் வேண்டாம், குடும்ப அரசியல் வேண்டாம் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருந்தாங்க. அப்படிங்கிறது தான் இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் 2026ஓட ரிசல்ட்டாக இருந்திருக்கு. இது இந்தியாவை மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, டெல்லியவும் அசைச்சு பார்த்துருக்கு. ஸோ அதனால தான் அங்கே பிஜேபி வந்து நம்ம
தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாத சுச்சுவேஷனில் ஏன்னா பிஜேபிக்கு ஜனங்க ஒத்துக்கிறதா இல்லை அவ்வளோ சீக்கிரம். அப்படின்னும் போது பிஜேபிக்கான எதிர்ப்பு தமிழ்நாட்டில் இருக்குதா அப்படின்னு சொல்கிற இடத்துல, ஏன்னா பிஜேபி இப்போ ஒரு சீட்டு தான் வாங்கியிருக்குன்றது அதுக்கான ஒரு பெரிய ப்ரூஃப் இப்போ நடந்த எலெக்ஷனில் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடிய அவர் வந்து அந்த ஒரு புது இயக்கம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னும் போது இது விஜய்க்கு எதிரான ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. கண்டிப்பாக அது பிஜேபிக்கு எதிராக இருக்காது, ஆனால் பிஜேபி சப்போர்ட்டோட தான் அது நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அசல் புரசலான பேச்சு இருக்குது. அப்படின்னும் போது இது பிஜேபியோட ஸ்மார்ட்டான பிளான். ஹிந்தி பேசுகிற நாங்களோ இல்லை தமிழ்நாடு வந்து டைரெக்டாக டெல்லி வந்து உள்ளே விட முடியாது அப்படின்னு சொன்னாலுமே, பிஜேபியை உள்ளே விட முடியாது அப்படின்னு சொன்னாலுமே, அண்ணாமலை சாரை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டு விஜய்க்கு எதிராக ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயமா தான் அது இருக்கக்கூடும் அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியனுமாக இருக்குது. பார்க்கணும், ஏன்னா ஸ்ட்ராங்காக அவங்க பிஜேபி எதிர்ப்பாங்கன்னு எனக்கு தோணலை, ஆனால் விஜய்க்கு எதிராக நிற்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இதுக்கு நடுவில் ஒரு குட்டி கலாட்டாவாக வந்தால் தான் லதா ரஜினிகாந்த் அவங்களோட இயக்கம், ராகவ் லாரன்ஸ் அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னும் போது, ஸோ ராகவ் லாரன்ஸ் ஆல்ரெடி மக்கள்கிட்ட ஒரு நன்மதிப்பை பெற்றவர் தான். அவருக்கு அரசியலில் இல்லைனாலுமே அவர் வந்து ஜனங்களுக்கான விஷயமோ அந்த ட்ரஸ்ட் நடத்துறது, அவரோட படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் வர வருமானத்தில் கொஞ்சம் வந்து அந்த ஜனங்களுக்காக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான விஷயமா அவர் செலவு பண்ணுறாருன்றது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னும் போது, ஸோ அவர் பாலிடிக்ஸில் இல்லாமல் அவ்வளோ நல்லது செய்கிறான்னா பவருக்கு வந்தால் பொசிஷனுக்கு வந்தால் இன்னும் நிறைய செய்வார் அப்படிங்கிறது ஜனங்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குன்னா, ஆனால் பாலிடிக்ஸில் நம்மள மாதிரி ஆளுங்களும் வர முடியுன்ற நம்பிக்கையை கொடுத்தது விஜய் சார் தான் அப்படின்னு சொல்லி அவரோட வீடியோஸ்லேயே அவர் போட்டிருப்பார். ராகவ் லாரன்ஸ் அவர்கள் வீடியோஸ்லேயே போட்டு, ஏன்னா அவங்க அம்மாவோட பர்மிஷன் அப்போ கேட்டாங்க. அம்மா வந்து பாலிடிக்ஸ்லாம் வந்து வேணாடா நம்மளுக்கு அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து எங்கள் அம்மாவே பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னதையும் பார்க்க முடிஞ்சதுன்னா, இதுக்கு நடுவில் விஜய் சாரோட ஒரு ஃப்ரெண்டாக அவர் இருக்கலாம், விஜய் சார் கூட சேர்ந்து அவர் படம்லாம் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அவர் வந்து ரஜினி சாரோட தீவிர ரசிகர்னு சொல்லவா, தீவிர தொண்டர்னு சொல்லவா, இல்லை பக்தர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரஜினி சாரோட ஒரு பெரிய பக்தர் தான் அவர் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ லதா ரஜினிகாந்த் இயக்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது இது ஃப்யூச்சரில் கட்சியாக மாறுமா அப்படின்றத தெரியல. அண்ணாமலை சாருமே வந்து ரஜினிகாந்தை உள்ளே விட்டு தான் அவரோட வீடியோவில் பேசியிருக்காரு. ஸோ ரஜினி சாருமே இப்போ எதுக்குமே சம்மந்தம் எனக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி தள்ளி நின்னாலும் அவரை உள்ளே இழுத்து இழுத்து வச்சு தான் எல்லா விஷயங்களும் பேசப்படுது அப்படின்னும் போது, ரஜினிகாந்த் சாருக்கு விஜய் சார் மேலே ஏதாச்சும் பொறாமல் இருக்குமோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா நானுமே ரஜினிகாந்த் சார் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தப்போ பார்த்தேன், எனக்குமே ரஜினிகாந்த் சார் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. இன்ஃபேக்ட் இங்கே யூஎஸில் ரஜினிகாந்த் சாரோட படம் வந்தாலோ, கமல் சாரோட படம் வந்தாலோ, விஜய் சாரோட படம் வந்தாலுமே நாங்கள் போய் பார்ப்போம். ஏன்னா மற்ற சின்ன சின்ன படங்கள் வந்து பெருசாக வந்து இங்கே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க யூஎஸில். இப்போ ரீசெண்டாக கென் கருணாஸோடது யூத் ரிலீஸ் பண்ணாங்க, அதுவே நாங்கள் எதிர்பார்க்கல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு. ஸோ பெரிய படங்கள் வந்தால் மட்டும்தான் அது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, ரஜினி சார் படம்லாம் நாங்கள் இன்னுமே இங்கே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஃபேமிலியோடு போய் பார்க்குறதா செய்கிறோம். ஆனால் கமல் சார் படங்கள் அது கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கும்னு பெருசாக போகிறதில்ல. ரஜினி சார் படங்கள் வந்தால், விஜய் சார் படங்கள் தலைவாலாம் நாங்கள் இங்கே தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்கிற இடத்துல ரஜினி சார் மேலே இருந்த ஏதோ ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் எங்கேயோ கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி தான் இருந்துச்சு இந்த எலெக்ஷனில். ஏன்னா அவர் மு க ஸ்டாலின் சார் போய் பார்த்தது தப்பு கிடையாது, ஆனால் விஜய் சாருக்கான ரெக்கக்னேஷனையும் கொடுத்துருக்கலாம். நம்மளை விட ஒரு சின்ன பையன் முன்னேறி வந்துட்டானோன்னு ஏதோ ஒரு இடத்துல ரஜினி சாருக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கோ, அப்படி வன்மம் இல்லாமல் இருக்கலாம், பட் ஆனால் வருத்தம் இருக்க தான் செய்யும். அந்த வருத்தம் வெளிப்படுத்தினா தன்னோட இமேஜ் போயிடும் அப்படிங்கிறதுக்காகவே, இல்லை இன்ஸ்டாவில் அவர் வாங்கின அடி டிவிகே சைட்லேருந்து போய் விஜுவல் வாரியர்ஸும் மற்றவங்களும் போய் அந்த சைடில் அவருக்கான போய் அவரோட இன்ஸ்டாவில் அக்கௌண்ட்டில் போய் பண்ண கமெண்ட்ஸும் வந்து அவரை ப்ரெஸ் மீட் வைக்க சொல்லிச்சு. ஏன்னா இது வரைக்கும் அவர் பெருசாக ப்ரெஸ்ஸை வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணதே எவ்வளோ அவர் சினிஃபில்ல எவ்வளோ விமர்சனம் பார்த்துருப்பார். அதெல்லாம் கடந்து வந்த அவருக்கு இதை வந்து கடக்கணும்னா கண்டிப்பாக நம்ம பேசி தான் ஆகணுன்ற இடத்துல வந்து டிவிகே ஃபேன்ஸ் வந்து அவர் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அவராக ப்ரெஸ்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி அவர் வந்து அந்த மீட்டிங் கொடுத்தது எப்படி இருந்ததுன்னா, அதை நானுமே பார்த்தேன். நான் வந்து அவர் நடுவில் பெங்களூரும் போயிருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மெடிடேஷன் ஹாலுக்கு எதுக்கு போயிருந்தேன். அப்போல்லாம் நான் அப்போ போகும்போதே நீங்கள் வருவீங்கன்னு நினச்சா, அதுவும் மீடியாவை சொல்கிறேன். நான் ஏர்போர்ட்டில் கேட்பார் போல இருக்கு எப்பயுமே, மேபி செலிபிரிட்டிஸ் கேட்பாங்களா இருக்கும், யாராவது வந்திருக்காங்கன்னா மீடியாஸ்லாம் வந்திருக்காங்கன்னா நாங்கள் பேட்டி கொடுத்துட்றோம், இல்லைனா என்ன கொஸ்டின்ஸும் பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஸோ அந்த மாதிரி எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் கேட்டிருக்காரு ஏர்போர்ட்டில் அவர் பெங்களூர் போகும்போது. ஏன்னா விஜய் சார் வின் பண்ணி ஒரு 2 நாளே அவர் டக்கு நாங்கள் போயிட்டார். அந்த மெஜாரிட்டி கிடச்சிருச்சு, ஆட்சி அமைக்க போகிறாங்க, இல்லை ஆட்சி அமைக்கிறதுல கொஞ்சம் குழப்பம் இருக்குன்னு சொல்கிற இடத்துல விஜய் சார் வந்து எப்படி மு க ஸ்டாலின் சாரை போய் பார்த்தாரோ அந்த மாதிரி ரஜினி சாரையும் பார்க்கறதுக்கான விஷயங்கள் வெளியில் வந்துச்சு. ஆனால் அவர் எங்கே பார்க்க வந்துருவாரோன்னு அந்த மீட்டிங் அவாய்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு பெங்களூர் போனார்னு ஒரு பேச்சு அடிப்பட்டது. நம்மளுக்கு தெரியாது பேச்சு அடிப்பட்டதுன்னும் போது, அப்படியே ஒரு பெங்களூர் போகும்போது ஏர்போர்ட்டில் மீடியாஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் இவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொன்னதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் யாராவது இருப்பீங்க, நான் சொல்லிடலான்னு நினச்சேன் என்னோட விளக்கத்தை, நீங்கள் யாரும் இல்லை. அதுக்கப்புறம் ஷூட்டிங்காக இன்னும் வேறு 2-3 ஸ்டேட் போகும்போது அப்பயாவது நீங்கள் இருப்பீங்க, இல்லை நான் ரிட்டர்ன் வரும்போது தமிழ்நாட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் இருப்பீங்க சொல்லிடலான்னு பார்த்தா நீங்கள் யாரும் அப்பயும் வரல. அதனால் இப்போ நான் வாலண்டியராக நானே உங்களை கூப்பிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன். எனக்கும் விஜய்
விஜய் சாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் பிரச்சனையும் இல்லை. நான் அவரை தப்பாக பார்த்தாலோ இல்லை அவர் என்ன வந்துட்டு இது பண்ணால் எங்கள் 2 பேருக்குமே ஏஜ் டிஃப்ரென்ஸ் 25 இயர்ஸ் இருக்குன்னும் போது அது வந்து 2 பேருக்குமான அந்த ஜென்ரேஷனுக்குமே ஒரு நல்ல விதமாக இருக்காது, நல்லிணக்கமாக இருக்காது. அதனால் நீங்கள் தேவையில்லாதெல்லாம் எழுதாதீங்க, தேவையில்லாமல் நீங்கள் கற்பனை பண்ணாதீங்க, எனக்கு என்ன அவர் மேலே போகிறாம அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொன்னாலுமே அவர் வாய் தான் அதை சொல்லிச்சு, அவர் கண்ணு சொல்லலை. ஸோ அவருக்குள்ள ஒரு வருத்தமோ, ஏன்னா அந்த இடத்துல ஒரு கேள்வியும் வருது, ஒருவேளை நீங்கள் எலெக்ஷனில் ஏன்னா அப்போ நிற்கிற மாதிரி இருந்தால் அவர் டக்குன்னு வந்து பேக் அடிச்சிட்டாரு, நான் பாலிடிக்ஸ்குள்ளே வரல அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, அப்போ நீங்கள் எலெக்ஷன் நின்று வின் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னா டெஃபினெட்லி அப்படின்னு ஒன்று ஆன்சர் சொல்கிறாரு. அடுத்த கொஸ்டின் இந்த சைட்லேருந்து ஒரு மீடியாக்காரங்க கேட்குறாங்க, அப்போ பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னும் போது நோ கமெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு போயிடுறாருன்னும் போது அதுலேயே தெரியுது உங்களுக்கு எவ்வளோ கோவம். டெஃபினட்டாக வின் பண்ணியிருப்பேன்னு சொன்ன நீங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆமாம் மிஸ் பண்ணிட்டீங்க, அதுதானே உண்மை, அது உங்களால் ஒத்துக்க முடியல அப்படின்னு சொல்கிற இடத்துல ஓகே நீங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க. அவர் வந்து இப்போ வந்து பஸ்ஸை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டாரு, இல்லை இப்போ வந்து சென்னையில் ஃப்ரீ பஸ் விடுறாரு, இல்லை ட்ரோன் சேஃப்டிக்கான விஷயங்களுமே எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது கமல் சார் அதை மிஸ் பண்ணலை. அவர் வந்து ஸ்டெப்பு எடுத்தும் அவர் திமுகவுக்கு அகைன்ஸ்டாக நிற்காது, ஃபஸ்ட்டு நின்னார், அதுக்கப்புறம் திமுகவோட கூட்டணி ஆகிட்டார். அப்படின்னும் போது ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெபிலிட்டியாக இல்லை ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக இல்லை மக்களுக்கான ஃபோர்ஸாக இந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்காத இடத்துல 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து ஒருத்தங்க சிஎம் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பவன் கல்யாண் அங்கேயே நம்ம ஆந்திரா சைடில் பவன் கல்யாண் அவருக்கே பெரிய அடியாக இருக்குது அப்படின்னும் போது தமிழ்நாட்டோட அரசியல் எல்லாரையுமே இந்தியா ஃபுல்லாகவுமே எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுல எந்த டவுட்டும் இல்லைன்னும் போது அதுக்கு அச்சானியாவோ பிள்ளையார் சுழியும் போட்டது டிவிகே கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு நல்ல ஒரு இனிஷியேஷன் அப்படின்னு சொன்னாலுமே டிவிகே கவர்மெண்ட்லேயும் ஒரு சில குறைபாடுகள் இருக்குது, அது போக போக அவங்க சரி பண்ணிக்குவாங்கணும். இல்லை இப்போ தான் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க, சிஎம்மாவும் சரி எம்எல்ஏவும் சரி ஃபஸ்ட் டைம் விஜய் சார் வந்து சட்டசபைக்கு போயிருக்காரு அப்படின்னும் போது இது எக்ஸ்பீரியன்ஸாக ஆல்ரெடி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி புதுசாக வந்தது சிஎம் சார் தான், விஜய் சார் தான் அப்படின்னு சொல்லும்போது அம்மாலாம் கூட வந்திருக்கும் போது அவங்க எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் சார் வந்து சிஎம் ஆகும்போது அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. ஏன் இவர் முக ஸ்டாலின் சாருமே எம்எல்ஏவாக இருந்திருக்கார், கலைஞர் இருக்கும்போது எம்எல்ஏவாக இருந்து அதுக்கப்புறம் தான் சிஎம் ஆனார் அப்படின்னு சொல்லும்போது இவர் உதயநிதி ஸ்டாலின் சிஎம் ஆகலை. சிஎம் ஆகிறதுக்கு அவங்க முயற்சியெல்லாம் பண்ணாங்க, பட் ஆனால் அவர் வந்து அசிஸ்டன்ட் சிஎம் போஸ்டிங்லேயே நின்றுட்டார். அதையே ஜனங்க ஒத்துக்காமல் ஜஸ்ட் போதும் ஒரு அப்பாவுக்கு அதை கூட கொடுக்கல, முக ஸ்டாலின் அவர்களுக்கு எம்எல்ஏ கூட கொடுக்கல, பிள்ளைக்கு போனால் போட்டோன்னு எம்எல்ஏ சீட்டாவது கொடுத்து வச்சுருக்காங்க ஜனங்க. ஆனால் இவங்க இப்படியே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் அதுமீன் இப்போ வரக்கூடிய எலெக்ஷன்லேயே திருப்பி என்ன அடி வாங்க போகிறாங்கன்னு தெரில, இப்படியே பேசிகிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லும்போது ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் சிஎம் விஜய் சார் உள்ளே வந்தது என்னமோ உண்மைதான். பட் ஆனால் அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு மூவ் இந்த 1 மந்தில் ஸ்மார்ட்டாகவும் இருக்குது, பெருசாக நியூசன்ஸ் அப்படிங்கிறத விடவும் எதுவும் இல்லை. அதே மாதிரி ஆனால் புதுசாக ஏதாவது செய்கிறாங்களா அப்படிங்கிற இடத்துல பழசு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பழைய விஷயங்களில் இருக்கிற தப்பு தவறுகளை அவங்க ஃபஸ்ட்டு வந்து சரி பண்ணிகிட்ருக்காங்க. அது அந்த கல்குவாரி விஷயங்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நடந்த ரைடு ஆகட்டும், இதை பற்றினா நான் டீட்டெயிலாக பேசியிருக்கேன். ஈக்குவாலிட்டி ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க கூட இருக்கிற அந்த மைனாரிட்டி கட்சிகளுக்கு கொடுத்த அந்த ஒரு அங்கீகாரமாகட்டும், மினிஸ்டர் பதவி அப்படிங்கிற அங்கீகாரமாகட்டும், இது எல்லாமே வந்து நம்மளால் பார்க்க முடியுதுன்னும் போது இந்த மாதிரி சேஞ்சஸை ஜனங்க எப்பயுமே வரவேற்பாங்கன்றது எந்த டவுட்டும் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோஸில் அடுத்தடுத்த அப்டேட் பற்றி பார்ப்போம். உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், ஷார்ட்ஸும் பாருங்கள், வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ கைஸ்.